விதியின் விளிம்பில் சிக்கி தவிக்கும் என் தங்க பிள்ளையே, ஏமாற்றத்தின் விளிம்பில் நின்று கொண்டு இருந்து இப்பொழுது இந்த சாய்தேவனை இங்கு அழைத்து கொண்டு இருக்கின்றாய். இதோ நான் உனக்கான வரத்தை தருவதோடு மட்டுமல்லாமல் வரப்போகும் ஆபத்திலிருந்து முன்னை காப்பாற்ற உன் அப்பனானவன் நான் வந்து விட்டேன். மனமுருகி கேட்டுவிட்ட பிறகு உன் மனதில் உள்ள ஆசையும் எண்ணத்தையும் நனவாக்க நான் வரமாட்டேனா? என் தங்க பிள்ளையே, இதைத்தான் உனக்காக ஒரு நாள் செய்து கொண்டே இருப்பார் என்று சொன்ன சொல் பலித்து விட்டது. உன்னை சுற்றி என்ன நடக்கின்றது என்று தெரியாமலே நீ அவரை விட்டு விலகிவிடவும் முடியாமல் அவரை சூழ்ந்து கொள்ளவும் முடியாமல் என்ன செய்வது, என்ன முடிவு எடுப்பது என்று தெரியாமல் தவித்து கொண்டு இருக்கின்றாய். இந்த தவிப்புக்கெல்லாம் விடை கொடுக்கும் தருணமாகத்தான் உன் சாய்தேவன் இந்த பதிலை நேரடியாகவே உனக்கு தர வந்து இருக்கின்றேன். எந்த ஒன்றை பெறப்போகிறாய் என்பதை மட்டும் பொறுத்திருந்து பார். உன் துன்பத்தையும் துயரத்தையும் என் தீயில் இட்டு பொசுக்கி உனக்கான நல்வரத்தை தருவதற்கல்லவா இந்த அப்பனானவன் நான் வந்து கொண்டிருக்கின்றேன். இன்னமும் ஏன் கண்ணின் மணியே மனம் கலங்கி கொண்டு இருக்கின்றாய்? கலக்கத்தோடு பதற்றத்தோடு இருந்து கொண்டு இருந்தால் உன் செயலை செய்ய முடியாது. உன்னை சுற்றி எப்படிப்பட்டவர்கள் இருந்து கொண்டு இருக்கின்றார்கள் என்று தெரிய முடியாது. நீயோ என்ன நினைக்கின்றாய் தெரியுமா? விதி என்ற கதவு தான் எனக்கு மூடப்பட்டு இருக்கின்றதோ என்று. என் கண்ணின் மணியே, விதி என்ற கதவு மூடினாலும் சரி, உன் வாழ்க்கையை சரி பண்ணக்கூடிய முயற்சியின் தைரியத்தையும் உன் அப்பன் உன்னிடத்தில் தானே கொடுத்திருக்கின்றேன். ஆனால் நீயோ அது தெரியாமல் உனக்கான பாதையை எப்படி தேர்ந்தெடுப்பது என்று புரியாமல் தவியாக தவிக்கின்றாய். இங்கு சில பேரோ உன்னை சுற்றி நல்லவர்கள் போல் நடித்து கொண்டு ஆடிய ஆட்டத்தை எல்லாம் ஆடி முடித்து விட்டார்கள். உனக்கு நல்லது செய்கின்றேன் நல்லது செய்கின்றேன் என்ற நினைப்பிலே உனக்கு கெடுதலை விளைவித்து விட்டு உன் வாழ்க்கையை அங்கு சீரழிக்க திட்டமிட்டு கொண்டிருந்தார்கள். ஆனால் இப்பொழுதோ இந்த சாய்தேவன் அவர்களின் நாட்டத்தை முறியடிப்பதோடு மட்டுமல்லாமல் முடிவுரை கட்டுவதற்கும் வந்திருக்கின்றேன். நீ மனமுருகி கேட்டுவிட்ட என் செல்ல பிள்ளையாக இருக்கும்போது உன்னிடத்தில் இருந்து பறிக்க அவரை திட்டமிடச் செய்துவிட்டால் அதற்கு நான் சம்மதிப்பேனா என என் கண்ணின் மணியை, உன் மனதோடு இருக்கின்ற வழிகளையும் கஷ்டத்தையும் மனம் தாங்க முடியாத பாரத்தையும் என்னோடு ஒப்படைத்துவிட்டு உன் வாழ்க்கையை என்ன செய்ய வேண்டுமோ அதை மட்டுமே செய்து கொண்டிரு. விதி பெரியதா வழி பெரியதா என்று கேட்டால் இரண்டுக்கும் நடுவில் சிக்கி தவித்து சின்னா பின்னமாக நான் இருந்து கொண்டு இருக்கின்றேனே என்று உன் மனம் தளர்ந்து விட்டு கொண்டே என் முன்னை சோர்வடைந்து கொள்கிறாய். எத்தனை நாட்களோ உன்னை தேடி வந்தேன் அப்பா, அத்தனை நாட்களும் கண்ணீரோடு தான் வீட்டிற்கு வந்திருக்கின்றேன். ஆனால் ஒரு பதிலையும் காணுமே. எனக்கான நல்லதுதான் நடக்குமா, எனக்கு வேண்டியதுதான் கிடைக்குமா என்ற பதற்றத்தோடு இருக்கும் என் தங்கமே, உன் மனதில் தீராத வலிக்கு தீர்வு சொல்ல இந்த சாய்தேவன் நான் வந்து இருக்கும்போது சாயி சாயி என்று என்னை அழைத்து என் பிள்ளைகள் என்னை அங்கு புன்னகைக்க வைத்து கொண்டு இருக்கும்போது உன் வாழ்க்கையை மகிழ்விக்க நான் வரமாட்டேனா என கண்கண்ட தெய்வமாக இந்த அப்பன் நான் இருக்கும்போது உன் வாழ்க்கையை நீ வாழத்தான் போகிறாய். வாழ்க்கை வாழ்வதற்குத்தானே முயற்சிகள் செய்யாமலே எனக்கு அது கிடைக்க வேண்டும் இது கிடைக்க வேண்டும் என்று சொல்லி கொண்டு இருக்காதே. எது கிடைத்தாலும் இது என் அப்பனின் அருளால் எனக்கு நல்லதாகத்தான் வந்து கிடைக்கப் போகிறது. அவன் எனக்கு நல்லதை மட்டும்தான் செய்ய போகிறான் என்பதில் உறுதியாகவும் தெளிவாகவும் இரு. என் தங்கமே, மனதில் இருக்கின்ற வழியை புரிந்து கொள்ளாமல் நான் உனக்கான விஷயத்தை அப்படியே விட்டு விட்டேனோ என்று நீ நினைத்து கொள்ள வேண்டாம். எந்த ஒன்றிற்காக இவ்வளவு போராட்டம் அடைந்தாய், எந்த ஒன்றிற்காக இவ்வளவு கலக்கம் அடைந்தாய், அத்தனைக்கும் பதில் சொல்லும் விதமாகத்தான் இந்த சாய்தேவன் நான் வந்து இருக்கின்றேன்.
நடப்பது எதுவாக வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும், செய்வது யாராவது வேண்டுமென்றாலும் இருக்கட்டும். உன்னை எப்படியாவது இந்த சிக்கலில் சிக்க வைத்து நீ யார் முன் தலை நிமிர்ந்து வாழ வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தாயோ அவர்கள் முன்னே உன்னை தலைகுனிய வைப்பதற்குத்தான் இப்படி திட்டமிட்டு செயல்படுத்தி கொண்டிருந்தார்கள். ஆனால் அத்தனை நிலையையும் தாண்டி என் பிள்ளைகளை ஜெயிக்க வைப்பது இந்த சாய்தேவன் என்று அவர்களுக்கு புரிய வைக்க நேர காலம் வந்துவிட்டது. உன்னை சுற்றி சுற்றி நடக்கும் தடைகளையும் மாய வலையையும் உடைத்தெறிந்து விட்டு உனக்கான வாழ்க்கையை நம்பிக்கையோடு தொடங்குவதற்கான மன வலிமையும் தைரியத்தையும் தருவதற்குத்தான் இந்த அப்பன் நான் வந்து கொண்டிருக்கின்றேன். கலங்காதே, கவலைப்படாதே என் கண்ணின் மணியே. உன்னை நான் வழிநடத்த வந்திருக்கும் போது உன் வெற்றிக்கு வழி கொடுக்க மாட்டேனா? பாதையின் நடுவிலே எத்தனை முட்கள் இருந்தாலும் எத்தனை கற்கள் இருந்தாலும் அது உன் பாதத்தை மட்டுமல்ல உன் உள்ளத்தையும் பதம் பார்த்து கொண்டிருக்கின்றது என்று எனக்கு புரிகிறது. ஆனால் அத்தனை வழிகளையும் தாண்டி இப்பொழுது உனக்கான ஒன்றை உனக்கு தருவதற்குத்தான் உன் கருமை வினையோடும் உன் விதியோடும் இந்த அப்பனானவன் நான் போராடி கொண்டு இருக்கின்றேன். இதோ இறுதி கட்டத்தை நெருங்கிவிட்டாய். இனி வருகின்ற வேலைகளில் உனக்கு எல்லா விஷயத்திலும் நல்லதை மட்டுமே நன்மையை மட்டுமே நடத்தி தரப்போகிறேன். உனக்கு ஏற்படும் தீவினைகளை நான் சுமக்க தயாராகிவிட்ட பிறகு உன் மனபாதத்தை பற்றி எல்லாம் கவலைப்படாதே, கலங்கிக் கொள்ளாதே. சோகங்களோடு இருந்த உனக்கு, சோதனைகளோடு இருந்த உனக்கு வெற்றியின் பக்கத்தில் நான் இருந்து கொண்டு இருக்கும்போது, நீ என்னை நாடி வந்து கொண்டு இருக்கும்போது நீ எதற்காக தங்கமே மனம் வருந்திக் கொண்டே இருக்கின்றாய்? இங்கே போவதா அங்கே போவதா என்று ஆற்றிலே ஒரு காலும் சேற்றிலே ஒரு காலும் என் பிள்ளைகள் வைத்து கொண்டு இருக்கின்றார்கள். அந்த அளவுக்கு மனக்குழப்பத்தோடு அங்கு இரட்டை தன்மையோடு செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அகமும் புறமும் ஒவ்வொன்றாக செயல்படுத்தி கொண்டே இருக்கின்றது. உள்ளொன்று நினைக்க புறமொன்று நினைத்துவிட்டால் இப்படியே எத்தனை நாட்களுக்குத்தான் வாழ்க்கையை கடத்துவது என்று தெரியாமல் உன் மனம் வருந்தாதே. என் கண்ணின் மணியை, இப்படித்தான் உன்னை சுற்றி பல பேரும் இருந்து கொண்டு இருக்கின்றார்கள். உள்ளே ஒன்று சொல்வதற்கு பதிலாக வெளிவரும்போது ஒன்றை சொல்லிக் கொண்டு உன்னை மகிழ்ச்சிப்படுத்துகிறேன் என்ற நம்பிக்கையில் உன்னை போலியான ஒரு விஷயத்திற்கு அழைத்து செல்கிறார்கள். அதை சுதாகரித்து கொண்டு நீ எந்த இடத்தில் என்ன செய்து கொண்டு இருக்கின்றாய் என்பதில் உறுதியாகவும் தெளிவுபடவும் நீ இருந்து பார். உனக்கான பாதையை தெளிவுபடுத்தத்தானே இந்த அப்பனானவன் நான் வந்து கொண்டு இருக்கின்றேன். இனியும் நடக்குமா நடக்காதா, கிடைக்குமா கிடைக்காதா என்ற எண்ணத்தை எல்லாம் நீ வளர்க்காதே. எது வந்தாலும் அத்தனை சோதனைகளையும் தாங்கி பிடிப்பது என் அப்பன் என் சாய்தேவன். துவாரகமாயில் அமைதி காக்கேனோ என்று எண்ணிக் கொள்ளாதே. நான் உன் பிரார்த்தனைகளை முணுமுணுத்து கொண்டுதான் இருக்கின்றேன். நான் சுவாசிக்கின்றேன் என்று உனக்கு தெரிகின்ற பொழுதினிலே உன் பெயரை மட்டும்தான் நான் உச்சரித்து கொண்டு இருக்கின்றேன். ஏனென்றால் நீ என் செல்ல பிள்ளையாக இருக்கும்போது நீ படுகின்ற கஷ்டத்தையும் காயத்தையும் பார்த்து நான் எப்படி தங்கமே அமைதி பெறுவேன் என்று நினைக்கின்றாய்? எல்லா வழிகளுக்கும் வெளிகொடுக்க இங்கு யாருமே இல்லையே என்று மற்றவர்களின் உதவியை எதிர்பார்த்து காத்திருக்கும் என் தங்கமே, உனக்கான உதவியை செய்வதற்கும் உனக்கான வெற்றியை தருவதற்கும் இந்த அப்பன் நானே உன்னை தேடி வந்து இருக்கும்போது எதற்கும் மனம் வருத்தமடையாதே. நடப்பதும் நடத்தி வைப்பதும் என் அருளால் உன்னை சுற்றி இருக்கின்ற தடைகளை எல்லாம் அகற்றிவிட்டு உனக்கு வெற்றியின் பாதையை மட்டும்தான் வழிவகுக்க வந்து இருக்கின்றேன். நீ நினைக்கின்ற காரியத்தில் எத்தனை தடைகள் வந்தாலும் சரி, அத்தனையும் தாங்கி பிடிக்க இந்த சாய்தேவன் இருக்கின்றான். நீ இந்த சாய்தேவனின் அமர்ந்திருக்கும் செல்ல பிள்ளை என்றே நினைத்துக்கொள். என் கண்ணின் மணியை, உன் தீர்க்கமான முடிவுகள் தான் உன் வாழ்க்கையை மாற்றப் போகிறது. அப்படிப்பட்ட உன் முடிவுகளை எடுப்பதற்கு நீ குழப்பமாக இருக்கின்ற நிலையில் உனக்காக ஒருவரை நான் அனுப்பி வைத்து உன்னை வழிநடத்த ஆரம்பித்து விட்டேன். உன் பிரியமானவரின் மூலம் நீ எடுத்துக்கொண்ட காரியத்தில் இருந்து பின்வாங்காமல் அவர் சொல்கின்ற பாதையில் பயணித்து பார். நிச்சயமாக வெற்றி பெறுவாய். மனமுருகி கேட்டுவிட்ட பிறகும் மங்களத்தை தராமல் நான் இருப்பேனா? எப்படியெல்லாம் உனக்கு நல்லது நடத்த விடாமல் உன்னருகில் சில பேர் இருந்து கொண்டு தடுக்கிறார்களோ அத்தனை பேரையும் தாண்டி ஜெயிக்க வேண்டிய
பொருந்திய நிலையில் என் பிள்ளைகளை வைத்து நான் பிரம்மாண்டத்தின் உச்சிக்கே அழைத்துச் செல்லப் போகிறேன். கேள் என் கண்ணின் மணியே, நீ எதிர்பார்த்த காரியம் ஒன்று நடக்கத்தான் போகிறது. மனமகிழ்வான நிறைவான சந்தோஷத்தை எதிர்நோக்கி காத்திருக்கும் என் பிள்ளையின் வாழ்க்கையில் இனி நல்லதுக்கும் நல்ல காலத்துக்கும் அடி பிறக்கத்தான் போகிறது. வெற்றிக்காக போராடும் என் தங்கமே, உன் மனதில் இருக்கின்ற வழிகளை அகற்றிவிட்டு நீ எடுத்து வைக்கின்ற எல்லா காரியத்திற்கும் என் மீது பாரத்தை போட்டுவிடு. நிச்சயம் உனக்கு யார் நஷ்டத்தை ஏற்படுத்தினாலும் அதை நான் பார்த்து கொள்வேன். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.